நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம ரூல் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வரும்போது ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டு ஒரு அப் டைரெக்ஷனில் போன பிறகு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணிலேருந்து தொடர்ந்து 7 மணி நேரம் 1, 2, 3, 4, 5, 6, 7 சொல்லப்போனால் 8 மணி நேரம் ஒரே டைரெக்ஷனில் போயிட்டு அதில் ஒரு 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தோடைய மூமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக மாறி இருக்கு. இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் டைம் கிட்டத்தட்ட 7:30 அந்த டைமில் இருந்து 8:15 கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்துகிட்ருக்கு. இதில் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3/4 மணி நேரம் பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் 1 ஹவர் கேண்டில் என்ன கலரில் மாறுது அப்படிங்கிறதும் அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் இருக்கக்கூடிய மூவிங் ஆவரேஜ் SMA 20 அந்த மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ஒரு டைரெக்ஷனல் மார்க்கெட் வந்து தொடர்ந்து டவுன் ஆகி அதுக்கு மேலே போகிற வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம். நம்ம வழக்கமாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 1 மினிட்டில் கேண்டிலுக்கு பதிலாக ஹெய்கின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது கூடவே ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். MACD கிராஸ் ஓவர் ஆகி மேலேருந்து கீழே இறங்கி மறுபடியும் கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் உள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தான் ஸ்டொஜஸ்டிக் RSI. இதில் வேறு மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, 30 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸில் கேண்டில் கலர் என்னவாக இருக்கோ அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகிற வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8:15க்கு பிறகு கேண்டில் கலர் ரெட்டாக மாறியிருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு மாறியிருக்கு. அதே மாதிரி 8:15லேருந்து 9:15 வரைக்கும் 1 மணி நேரம் ஒரே டைரெக்ஷனில் மார்க்கெட் போயிருக்கு. இந்த இடத்துல இப்போ நம்ம 15 மினிட்ஸ் பார்க்குறோம். அது கூடவே 30 மினிட்ஸ் செக் பண்ணணும். தேர்ட்டி மினிட்ஸ் ரெட் ஆகுறது கிட்டத்தட்ட 8 மணிக்கே ஆயிடுது. அப்புறம் 1 ஹவர் 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் கூட 8 மணிக்கு கலர் ரெட்டாக மாறுது. அப்போ இந்த இடத்துல 1 ஹவரில் கேண்டில் கலர், 30 மினிட்ஸில் கேண்டில் கலர், அடுத்தது 15 மினிட்ஸில் கேண்டில் கலர். எட்டேகால் இதை ஒரு இந்த டைம் ஃப்ரேமில் நான் கேண்டில் கலர் மட்டும்தான் செக் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு அடுத்து 10 மினிட்ஸ் கேண்டில் கலர், 5 மினிட்ஸ் கேண்டில் கலர். இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் கலரை பொறுத்த வரைக்கும் 8:05க்கு பிறகு தான் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போது இதில் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவானது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் MACD கிராஸ் ஓவர் அப்படிங்கிறத விட MACD கிறிஸ்டோகிராம் பார் பேஸ்லைனுக்கு கீழே வர்றதும், ஆசம் ஆசிலேட்டர் ரெட் கலராக இருக்கிறதும், ஸ்டொஜஸ்டிக் RSI டவுன் டைரக்ஷனில் போகிறதையும் எடுத்துக்கலாம். ஆசம் ஆசிலேட்டர் ரெட்டு, கேண்டில் கலர் ரெட்டு,
ஸ்டொஜஸ்டிக் RSI டவுன் டைரக்ஷன். அப்படியே 3 மினிட்ஸ். இங்கேயும் ஆசம் ஆசிலேட்டர் பெரிய அளவில் இறங்கலை, ஆனால் கேண்டில் கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது MACD கிறிஸ்டோகிராம் பார், MACD கிராஸ் ஓவர், ஸ்டொஜஸ்டிக் RSI டவுன் டைரக்ஷன். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 8.15 8.15 இடைப்பட்ட நேரத்தில் 1 மினிட்ல மூமெண்ட்டு. இங்கே நீங்கள் முக்கியமாக நிச்சயமாக SMA 20 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே மார்க்கெட் வரும்போது தான் ஆர்டர் எடுக்கணும். அதுக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் எடுக்க வேண்டாம். அப்படி பார்க்கும்போது இங்கே இந்த டவுன் ட்ரெண்ட் கொடுக்குற இடத்துல நீங்கள் ஆர்டர் எடுக்கிறது பெட்டர். இதில் இன்னும் சில விஷயங்கள் கவனிச்சிங்கன்னா, MACD பேஸ்லைனுக்கு கீழே வந்திருக்கும். கிட்டத்தட்ட 1 மினிட் டைம் ஃப்ரேமில் எல்லாமே பேஸ்லைனுக்கு கீழே இருந்திருக்கும். இதையே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல MACD கிராஸ் ஓவர் ஆகி மேலே போக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 9.15. இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேண்டிலுக்கு வச்சுட்டு அப்படியே 15 மினிட்ஸ் வந்துடணும். இப்போ இங்கே 15 மினிட்ஸ் வந்து பொசிஷன் மாறுற மாதிரி இருக்குது கேண்டில் கலர். அதனால் இந்த இடத்துல நம்ம வெளியே வர்றது சேஃப். ஸோ எந்தெந்த இடத்துல எதை எதை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட் வேணும் அப்படின்னா நிச்சயமாக 1 ஹவர் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எல்லாமே ஒரே கலராக இருந்து 1 மினிட்ல இந்த செட்டப் வரணும். இதுதான் நீங்கள் ஆர்டர் எடுக்கிறதுக்கான 100% ரூல். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், என்னென்னு கேட்டிங்கன்னா 3 மினிட்ஸில் MACD கிராஸ் ஓவர் ஆகிற வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருப்பேன். அட் த சேம் டைம் இந்த இடத்துல நாம் சில நேரங்களில் நம்மளுடைய லாபம் குறையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே வருது. அப்போ 1 மினிட் 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக மாறும்போது நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.